Hi students, today 12th Maths chapter 2 exercise 2.3 la second sum la first one பார்க்கலாம். If z1 equal 3, z2 equal minus 7i and z3 equal 5 plus 4i, so that first sum வந்து z1 bracket z2 plus z3 equal z1 z2 plus z1 z3 இது ரெண்டும் equal சொல்லி prove பண்ணணும். LHS first எழுதிக்கலாம். z1 bracket z2 plus z3 z1 ஓட வேல்யூ என்ன 3, ஸோ 3 ஃபஸ்ட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே z2 ஓட வேல்யூ என்னது -7i எழுதி ப்ளஸ் z3 ஓட வேல்யூ என்ன 5 + 4i ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த 3 அப்படி எழுதிட்டு -7i அப்படி எழுதிட்டு ப்ளஸ் இந்த 5 + 4i இதை வந்து ப்ராக்கெட்லேருந்து வெளியே எடுத்துருக்குறேன் ஓகேவா. இது இப்போ ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா ப்ராக்கெட் போடாமல் எழுதிக்கலாம். ஆனால் இங்கே 2 நம்பர் இருக்கிறனால நம்ம ப்ராக்கெட் போட்டு தான் எழுதணும். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லை. இதே மைனஸாக இருந்துச்சுன்னா இந்த மைனஸும் இந்த ப்ளஸும் சேர்ந்து மைனஸ்ன்னு வரும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ப்ராக்கெட் போட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ப்ராக்கெட் எடுத்து எழுதிக்கலாம். இந்த 3 அப்படியே எழுதிட்டு -7i + 5 -7ஐயும் இந்த +4ஐயும் ப்ளஸ் பண்ணும்போது 7iல் வந்து 4i போச்சுன்னா 3i, ஸோ வந்து பெரிய நம்பரில் என்ன செய்யிருக்கு மைனஸ், ஸோ -3i ப்ளஸ் இந்த 5 அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த 3ஐ வந்து இந்த 2 நம்பர் கூட மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 3ஐ வந்து -3i கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 3s are 9, ஸோ -9 இந்த i ப்ளஸ் 3 5s are 15, ஸோ 15 இதான் வந்து LHS கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிக்கலாம். RHSக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க z1 z2 + z1 z3 அதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிட்டு z1ஓட வேல்யூ என்னது 3, ஸோ 3 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு z2ஓட வேல்யூ வந்து -7i, ஸோ -7i எழுதிக்கலாம். ப்ளஸ் மாதிரி z1ஓட வேல்யூ என்ன 3 எழுதிட்டு z3ஓட வேல்யூ என்ன 5 + 4i, ஸோ 5 + 4i எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 3யும் -7ஐயும் வந்து மல்டிபிள் பண்ணணும். 3 × 7 21, மைனஸ் இருக்கனால -21, i இருக்கனால i -21i ப்ளஸ் 3 5s are 15, 3 4s are 12 இந்த i ஓகேவா. இந்த 3ஐ வந்து இது கூட தனியாக மல்டிபிள் பண்ணணும். 3யும் 5 மல்டிபிள் பண்ணும்போது 15, நெக்ஸ்ட்டு 4 கூட 3 மல்டிபிள் பண்ணும்போது 12, இங்கே ஒரு i இருக்கனால 12i. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது -21ஐயும் 12ஐயும் மைனஸ் பண்ணும்போது -9i வரும். 21ல் 12 போச்சுன்னா 9, பெரிய நம்பரில் -9 இருக்கிறதுனால -9i ப்ளஸ் இந்த 15 வந்து அப்படி எழுதிக்கணும். இப்போ இதே தான் வந்து LHSக்கும் கிடச்சிது. LHS RHS ரெண்டுமே வந்து ஈக்குவலாக கிடச்சிச்சு. ஸோ அந்த கொஸ்டினில் இருக்கிற மாதிரி z1 bracket z2 + z3 = z1 z2 + z1 z3 எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ.